நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லிடு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அதிமுகவிலிருந்து சிட்கோ சீனு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக நாங்கள் மெகா கூட்டணியை அமைச்சிட்டோம், 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் எங்களோட கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாலும் கூட திமுகவில் இன்னும் இந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. என்னதான் நடக்குது தொகுதி பங்கீட்டு விவகாரத்தில்? திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் அதாவது பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, கருணாநிதி தலைவரானதற்கு பிறகு கூட்டணி கட்சிகள் என்பது திமுகவினுடைய ஒரு கிளை அமைப்புகளாகத்தான் திமுக கருதுகிறதை தவிர அவர்கள் வளர வேண்டும், அவர்கள் மேலும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் திமுக எந்த காலத்திலும் கருதியது கிடையாது. அதேபோல் இப்போது என்னமோ புதிதாக இவர்களுக்கு கூட்டணியில் பிரச்சனை வருவது போல இந்த பவளாக்கள்லாம் நடைபெறுகிறது. இது ஒவ்வொரு தேர்தலிலும் திமுகவிற்கு நடைபெறுகின்ற ஒன்று தான். ஏன் சார் நாடகம் சொல்கிறீங்க? அவங்க எங்களோட கட்சி எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும், எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேணும், எங்கள் கட்சியோட பலத்துக்கு ஏற்ற மாதிரி சீட்டு வேணும்னுலாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் நாடகம் அப்படின்றீங்க. ஆமாம், ஒன்று தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது அள்ளி கொடுத்து விடுவார்கள் கூட்டணிகளுக்கு. இவர்கள் குடும்ப நலன்தான் முக்கியம். இப்போது கூட்டணி கட்சிகளுக்கு முதல்ல நான் போன வாட்டி வாங்க இந்த வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறான். அதனால் புதிதாக 2 பேர் இழுத்து உள்ளே சேர்த்துட்டு உங்களுக்கெல்லாம் நான் நிறைய கட்சிகள் வந்துடுச்சு, அதனால் உங்கள் தொகுதிகளை நீங்கள் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி மட்டுமே நம்பி அரசியல் நடத்துவது திமுக. ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழக அரசியல் களத்தில் கூட்டணியே இல்லாமல் பல கட்சிகள் நின்று இருக்கிறது. அதைவிட முக்கியம், நின்றதோடு மட்டுமில்லாமல் வென்ற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது அதிமுக. 2014 40 தொகுதிகளிலும் தன்னந்தனியாக போட்டியிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 99% வெற்றியை பெற்றது, 37 தொகுதிகளை பெற்றது பாராளுமன்றத்தில். 2016 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த இயக்கம் அதிமுக. திமுகவுக்கு அந்த வரலாறு கிடையாது. இன்னொன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கூட்டணி கட்சியை திமுக நடத்துகிற விதமே வேறு. அவர்கள் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்பது சும்மா 3 பேர் உட்காந்துட்டு இந்த பக்கம் 3 பேர் உட்காந்துட்டு பேசுறதெல்லாம் இல்லை. தனியாக கூப்பிட்டு தலைவர் பேசுவார். அவர் கருணாநிதி இருக்கும்போது அதுதான் நடக்கும். கூட்டணி கட்சிகளை எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒரு அடிமைகளை போல வைத்திருக்காங்க. என்ன சார், ரொம்ப மிகையான விமர்சனமா இல்லையா? அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? நன்றாக ஒருவேளை அடிமையா நடத்துறாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்களுக்கு செட் ஆகல, நாங்க வெளியேறன்னு சொல்றாங்க. எப்படி அடிமையா இருந்தா எப்படி? இப்பொழுது ஒற்றை புள்ளியில் கூட்டணி கட்சிகளை கையாளுவது திமுக. ஒற்றை புள்ளியில் பிஜேபி ஏதோ ஒரு பெரிய பாவம் செய்தது போல, பிஜேபி ஏதோ ஒரு மதவாத கட்சி போல, பிஜேபி வந்தால் அவ்வளோதான் நாடு நாசமாகிவிடும் என்பது போலலாம் இவர்கள் ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு இவர்கள் குடும்பம் மட்டும் தேவையானது போ காலில் விழுந்து காரியத்தை சாதிக்கிறது தான் திமுக. இந்த கூட்டணி கட்சிகளை வேறு எதை சொல்லி இவர்கள் தன் வசப்படுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் சண்முகம் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் இருக்கிற சொன்னார். 2021 பிஜேபி அது இதுன்னு சொன்னதுனால நாங்கள் அப்படி இருந்தோம், இப்போல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு தெரியாதா? திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2006 வெற்றி பெறுது கூட்டணி கட்சிகளை நம்பி. அப்போ 96 சீட்டு தான். கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறார். 5 ஆண்டுகளும் மைனாரிட்டி ஆட்சியை நடத்தினார். அப்போது கூட்டணி கட்சிகளுக்கு என்ன, அதில் இருக்கிறவர்களை ஒரு சிலரை கையில் வைத்து கொண்டு அந்த கட்சியை உடைத்து விடுவார். இவருக்கு ஆதரவு இல்லை என்று சொன்னால் பாமகவையும் உடைத்த வரலாறு உண்டு, முஸ்லீம் லீக்கையும் உடைத்த வரலாறு உண்டு, ஏன் அதிமுகவையே உடைக்க பார்த்த வரலாறும் உண்டு. இது திமுகவுக்கு கைவந்த கலை. 2006 ஆனால் அதிமுக அப்படி இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்று இன்றைக்கும் சொல்லுவார்கள், உரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு இயக்கம் தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் புரியுது. இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோட மனக்குமுறல் என்னவா இருக்குன்னா, நேற்று வந்த தேமுதிகவுக்கு நீங்கள் ராஜ்யசபா சீட்டு தரீங்க, 0.5% கூட அவங்ககிட்ட ஓட்டு கிடையாது. நீண்ட காலமாக உங்களோட பல தேர்தலில் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், பல இக்கட்டான சூழலில் உங்களுக்கு நாங்கள் தோள் கொடுத்து நின்று இருக்கோம்.
தேமுதிகவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க, ஏன் எங்களுக்கு தரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான அவங்களோட மனக்குமுறலாக இருக்குது. அவங்க இப்போ அவங்க மருமகன் நடத்தின சர்வே, அந்த சர்வே, இந்த சர்வேலாம் எடுத்து வச்சுட்டு இவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, தவறான தகவல் ஒரு பக்கம் வந்திருக்கலாம். 2% மொத்த கம்யூனிஸ்ட்டுக்கு எல்லா கம்யூனிஸ்ட்டும் சேர்த்து 1.5% 2% தான் இருக்குது. இவங்களுக்கு 5%, 0.5 தான் இருக்குது. இவங்களுக்கு காங்கிரஸுக்கு 4 தான் இருக்குது. எதுக்கு இவ்வளோலாம் கொடுக்கணும் கொள்ளணும்னு சொல்லி அவங்கெல்லாம் இதெல்லாம் வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு தெரியாதா, 2011 கருணாநிதி இன்னைக்கு 25 கட்சி கூட்டணி 25 கட்சி கூட்டணி என்று சொல்லுகிறார்களே, 2011 பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கட்சிகள். தெரியுமா உங்களுக்கு? அது 30க்கும் மேற்பட்ட, அது கட்சிகள் அல்ல, ஜாதி சங்கங்கள், ஜாதி கட்சிகளாக மாற்றப்பட்டது. அனைத்தும் பார்த்தீங்களா, யாதவர் கட்சி, முதலியார் கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி. 2011 வந்து 30க்கும் மேற்பட்ட கட்சிகள். அப்போ கருணாநிதி கிட்ட போய் கேட்குறாங்க, இவர்கள் ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை மக்கள் முன்னால் உருவாக்குகிறார்கள். அதாவது எண்ணிக்கையில் அதிகமாக கட்சிகள் இருந்தால் அது வலுவான கூட்டணி, எண்ணிக்கையில் குறைந்திருந்தால் அது வலுவிழந்த கூட்டணி என்ற ஒரு மாய தோற்றத்தை மக்களிடத்தில் உருவாக்குவது. தோற்றம் வந்து களத்தில் ஈடுபடாதுல்ல, தோற்றம் வந்து அதைத்தான் அவர்கள், தோற்றம் வந்து இப்போ என்னன்னா, அதைத்தான் அவர்கள் கையில் எடுத்து ஒவ்வொரு, அதை எப்போதெல்லாம் கையில் எடுத்து அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறார்களோ அப்போதெல்லாம் திமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. உதாரணத்துக்கு 2011 அத்தனை ஜாதி கட்சிகளையும் வைத்துக்கொண்டு கூட்டணி வைத்த பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், என்ன எல்லாமே உங்களிடத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இல்லை, எல்லாமே ஜாதி கட்சிகளாக இருக்கிறது போது இதே மதிப்புக்குரிய கருணாநிதி சொன்ன வார்த்தை என்னவென்று கேட்டீங்கன்னா, இது சாதி கட்சிகள் அல்ல, சாதிக்கும் கட்சி என்று சொன்னார். தேர்தல் முடிந்தது, முடிந்தவுடன் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பார்க்க வேண்டும். என்னங்க இப்படி படுதோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு கேட்டப்போ கருணாநிதி என்ன சொன்னார்னா, திமுகவின் தோல்விக்கு காரணம், நன்றாக அதை பத்திரிகைகள் இன்றைக்கு வந்திருக்கிறது, திமுக கூட்டணி கட்சிகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் தயவு செய்து அன்றைய ஊடகத்தை எடுத்து பார்க்கவும், பத்திரிகை எடுத்து பார்க்கவும். கருணாநிதி சொன்னார், இந்த தோல்விக்கு காரணம் திமுக அல்ல, PLR PRR என்று சொன்னார். எவ்வளவு மோசமான வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். PLR என்றால் பல்லர், PRR என்றால் பறையர். PLR PRR தான் தோற்றம் என்று சொன்னார். இதை நான் கூட சொல்றது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய வன்னி அரசு பலமுறை சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஒன்று புரியுது சார். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இன்னைக்கு 1% 1.5% வாக்கு வங்கி இருக்கு, காங்கிரஸுக்கு ஒரு 4% வாக்கு வங்கி இருக்கிறதால சொல்லப்படுது. தேமுதிக 0.43% வாக்குகள் இருக்கும்போது இப்போ திமுக கூட்டணிகளை நம்பி தான் தேர்தலை சந்திக்குது. அப்படின்னா யாருக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு கூடுதல் இடங்களை கொடுக்கறதான அவங்களுக்கு தேர்தலில் ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். இப்போ புதுசாக வந்த கட்சிகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கூட்டணி கட்சிகள் கேட்குறாங்கல்ல, ஏன் கூடவே நீண்ட நாள் பயணிச்ச இல்லை வாக்கு சதவீதத்தில் தேமுதிக விட அதிக வாக்கு சதவீதம் வச்சிருக்க கட்சிகளுக்கு ஏன் கூடுதல் தொகுதிகளை திமுக தர மறுப்பது? ஏன் நீண்ட நாள் பயணித்த என்று சொல்வதை விட நீண்ட நாள் உங்கள் தவறுகளுக்கெல்லாம் முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். நீண்ட நாள் கூட்டணியில் பயணிச்சதுனா உங்களை ஒரு பொருட்டா மதிக்க மாட்டேங்குதா திமுக? வேற வழி இல்லை, நீ கூப்பிட்டு கொடுத்தா இங்கே தான் இருக்கணும். அதாவது தேர்தல் நெருக்கம் வரை இவர்களை பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று கொண்டு வந்து இக்கட்டான முட்டுச்சந்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு எங்கேயும் போக முடியாதபடி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு இவர்கள் வேலையை இவர்கள் பார்ப்பார்கள், எப்படி இருந்தாலும் வந்தாகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏங்க இப்போ சிபிஎம் கட்சி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற பொழுது அந்த கட்சியினுடைய முதுகெலும்பு வந்து CITU தொழிற்சங்கத்தினுடைய, அதுக்கு ஒரு தனி அமைப்பு இருக்குது, அதில் CITUன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து மதிப்புக்குரிய சவுந்தரராஜன் இருக்கார். அவர் போன வாரம் அவர் ஒரு இதில் சொல்கிறாரு, இதுவரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்த அரசாங்கங்களிலேயே இப்போது நடைபெற்ற ஆட்சி தான் நம்பர் 1 தொழிலாளர் விரோத அரசாங்கம் என்று சொன்னவர் சவுந்தரராஜன். இல்லை என்று மறுக்க சொல்லும். அப்போ தொழிலாளிக்காகவே கட்சி நடத்துகிற பொது உடைமை கட்சிகள் நம்பர் 1 தொழிலாளர் விரோத அரசாங்கம் இதுதான், இந்த முறைதான் இந்த 2021 26 வரைக்கும் நடந்தது தான் சொல்லி CITU சொல்லுகிறது. இல்லை, அதை ஒட்டி தான் நானும் கேள்வியை கேட்கலான் இருக்கேன். இப்போது வட தமிழகத்தில் திமுகவுக்கு ஓட்டு வங்கி வாங்கி தரது தமிழக வாழ்வுரிமை கட்சி. இப்போ அந்த கட்சி வந்து கூட்டணிலேருந்து வெளியேறிடுச்சு, அது திமுகவுக்கு வட தமிழகத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அப்படி தான் அந்த கணக்கில் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே போல் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களோட ஓட்டை வந்து திமுகவுக்கு வாங்கி தரது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்காங்க. ஒருவேளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெளியில் ஏறிடுச்சுன்னா அது திமுகவுக்கு மேலும் பின்னடைவை தானே ஏற்படுத்தும்.
அப்ப மார்க்சிஸ்ட் கட்சி தன்னோட தக்க வச்சுக்குதான திமுக வெளியேற மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ 2 அஜெண்டா தான் அவங்க எடுக்கிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தையை பார்த்தீங்கன்னா, ஒன்று நாங்கள் கேட்ட தொகுதியை கொடுங்க, அப்படி இல்லை கடந்த முறை கொடுத்ததாவது கொடுங்க, வேறு வழி இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, அப்படி எதுவுமே இல்லை என்றால் எங்களுக்கென்று தனி மேடை அமைத்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். ஓகே, தனிச்சு போட்டிடுவோம் அப்படி அந்த கணக்கில் சொல்கிறாங்களா? போட்டி இல்லை, பாரதிய ஜனதா என்கின்ற ஒற்றை புள்ளியை மையமாக வைத்துத்தான் கட்சி நடத்துகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் சரி, இவர்களும் சரி. இல்லை என்றால் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் எந்த அடித்தட்டு மக்களுக்காக கட்சி ஆரம்பித்து எந்த அடித்தட்டு மக்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ, எந்த அடித்தட்டு மக்களுக்கு அவர் ஒரு பெரிய பிம்பமாக தெரிகிறாரோ, அந்த மக்களுக்காக இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை அவர் கேட்பது கிடையாது. வேங்கை வயல் தொடங்கி நாகர்கோயில், கன்னியாகுமரி தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்கள் முதல் பாலியலில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வரை, தலித் பெண்கள், அதே போல கள்ளச்சாராய மரணத்தில் மரணமடைந்தவர்கள் நிறைய பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். ஒன்றுத்துக்குமே போராட்டம் நடத்தலையே. அப்படின்னா என்ன? இவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டா போதும். தொகுதியில் இவங்களுக்கு ஒரு இன்னைக்கு விசிகாவும் போர்க்கொடி தூக்கிட்டு தானே இருக்காங்க. எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்குறாங்க, எங்களோட வளர்ச்சிக்கு, எங்களோட கட்சியோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தொகுதிகள் கூட அவங்களும் கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அதே எப்படி திமுக விசிகா இன்னும் ஒரு தொகுதி ஒப்பந்தத்தில் இன்னும் இணக்கமாக வரலையே. இன்னைக்கு பார்த்தீங்களா, திருமாவளவன் அவங்க செயல்வீரர் கூட்டத்தில் பேசுகிறாரு. பேசுகிற பொழுது சொல்கிறாரு, 10க்கும் குறைவான சொற்ப தொகுதிகள் தான் கிடைக்கும் போல் தெரிகிறது, தொண்டர்கள் என்னை சித்திரவதை பண்ண வேணான்றார். இல்லை இருந்தாலும் மன வலி இருக்குன்னு பேசியிருக்காரு. வார்த்தையில் தாங்க இருக்குது, செயலில் கிடையாது. ஓகே, செயலில் இருக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு கட்சிக்கு அங்கீகாரத்தை பெற்று மத்தியிலே மந்திரி சபையில் இடத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி அதிமுக. மாம்பழம் சின்னத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி அதிமுக. குடைப்பிடித்திருந்த வைகோவுக்கு பொம்பரம் சின்னத்தை பெற்றுக் கொடுத்த அரசியல் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த கட்சி அதிமுக. திமுகவால் பிஜேபி 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 இதுதான். இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு நல்லாவே தெரியுது, உள்ளங்கை நெல்லிக்கனி போல படுபாதாளத்தில் உழப்போறோம்னு தெரியுது. இந்த முறை திமுகவை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட ஆதரிக்க வேண்டும். ஆனால் இப்போ பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றை புள்ளியில் தான் நாங்கள் திமுகவோட இணக்கமாக இருக்கோம், கடந்த தேர்தலாம் அதன் அடிப்படையில் தான் சந்தித்தோம் அப்படின்னு கூட்டணி கட்சிகளே சொல்கிறாங்க. உண்மை. மீண்டும் அதே வார்த்தையை சொல்லி சொல்லி கூட்டணி கட்சிகளை திமுக கபலீகரம் செய்தா? இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெருஞ்சர் அண்ணா காலத்திலிருந்து அண்ணா ஒரு கருத்தை அழகாக சொல்லுவார். மக்களுக்காக பாடுபடக்கூடிய எந்த இயக்கமும் மக்களை நம்பி இருக்கிற இயக்கம், மக்கள் அவருக்கு நற்சான்று தருவார்கள், நல்லாட்சி அமைக்கின்ற வாய்ப்பை தருவார்கள்னு சொல்லி பண்ணீர் அண்ணா சொன்னது. அது பிறகு புரட்சித் தலைவர் வந்தார். புரட்சித் தலைவரும் மக்களால் அபரிமிதமான ஆதரவை பெற்று ஆட்சி ஒவ்வொரு முறை அமைத்த கட்சி அதிமுக. திமுக அப்படி அல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால், பொய் பிரச்சாரங்களால், கட்டமைக்கப்பட்ட வடிகட்டிய பொய்களால் மக்களை ஏமாற்றி 2 ஏக்கர் நிலம் தரன்னு சொல்லி ஏமாற்றி ஒரு இது 525 பொய்யான போலி வாக்குறுதிகளுக்கு கொடுத்து இவர் தகப்பன் அப்படி என்றால் பிள்ளை இப்படி. இது இல்லாமல் என்னைக்காவது கூட்டணி கட்சிகள் போய் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு பயங்கர வருத்தம் என்னவென்று சொல்லியிருக்கேன்னா, நான் உங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுத்தேன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியும். கம்யூனிஸ்ட் மட்டுமல்ல, திமுக கூட்டணி இருந்த பல கட்சிகளுக்கு திமுக தலைமை பணம் கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. அதை போய் நீ தேர்தல் கணக்கில் காட்டும்போது வெளிப்படையாக சொல்லலாமா? இல்லை சார், என்னோட கேள்வி இன்னொன்று என்னென்னா, இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், மதிமுகவாக இருக்கட்டும், இல்லை விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு கட்சிகளுமே தேர்தல் நெருங்குற சமயத்தில் என்ன கூடுதல் தொகுதிகள், காங்கிரஸ்லாம் 40 தொகுதிகள் கேட்டாங்க, கடைசியில் 28 தொகுதிகள் அடங்கிட்டாங்க. மதிமுகவும் கூடுதல் தொகுதி கேட்டாங்க, கடைசியில் 4 தொகுதியில் அடங்கிட்டாங்க. அதுலேயும் 3 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே போல் விசிகாவும் இப்போ இரட்டை இலக்கத்தில் கேட்குறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் அதிக தொகுதியில் கேட்குறாங்க. கடைசியில் இறுதியில் அவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. கூடுதல் தொகுதிகள் கேட்டுட்டு கடைசியில் திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளோட எண்ணம் என்னவா இருக்கு? இதைத்தான் நான் உங்களிடத்தில் ஆரம்பத்திலே சொன்னேன். என்ன சொன்னேன்னா, திமுகவில் மாணவர் அணி, இளைஞர் அணி,
தொழிற்சங்க அணி, அயல்நகர் அணி, இந்த மாதிரி அணியில் இந்த கூட்டணிகளையும் ஒரு அணியாக வச்சுருக்காங்க. ஓகே, இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒன்று இருக்குது, ஒன்று இல்லை. நீ வந்து இந்த மாதிரி ஜவு மாதிரி இழுத்துட்டு போய் கடைசி கட்டத்தில் வந்து விட்டுட்டீங்கன்னா இல்லை அது கிளை கழகமாக வச்சுருக்காங்க. எதுக்கு டிமாண்ட் பண்ணிக்கிட்டு கொடுக்குற தொகுதி நாங்கள் வாங்கிக்கிறோம்பா, பாஜக வீழ்த்துறதா எங்களோட ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. அது ஏன் இவ்வளோ நாள் எப்படி ஓட்டணும்? மீடியாக்களில் வந்து திமுக பேசு பொருளாக இருக்கணும். ஏன்னா சாதனையை சொல்லி வாக்கு கேட்க முடியாது. ஓகே, உடையுமா உடையாதா, இருக்குமா இருக்காதா, எந்த நேரமும் கருணாநிதியாக தான் சொல்லுவார். பேட்டி அவரை எடுக்கலன்னா கூட அவரே கேள்வி பதில் எழுதி பத்திரிகைக்கு அனுப்புவார். கருணாநிதி டெய்லி பத்திரிகை திறந்தா அவங்க நியூஸ் இருக்கணும், பேசு பொருளாகவே இருக்கணுமா? திமுக பேசு பொருளாகவே இருக்கணும். மக்கள் மத்தியில தூங்கி இருந்தா போதும். திமுக கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் கோபம், கம்யூனிஸ்ட் கோபம். அப்போ என்னடா இது பெரிய கூட்டணி, இவங்க தான் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க, ஒரு எதிர்பார்ப்பை எதிர செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த காலத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பேசுகிற பொழுது ஒண்ணுமே தெரியாது, எல்லாம் முடிஞ்சிடும், சைலண்டா அறிவிச்சுட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பிடுவாங்க. இதுதான் அதிமுக. பொறுத்து வந்து பார்ப்போம், களத்தில் என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறலாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.